யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியின் தொழிற்கல்வி கண்காட்சியையும் திறந்த நாள் நிகழ்வையும் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஆரம்பித்து வைத்தார். இதன் பின்னர் கல்லூரியின் பணிப்பாளர் ஏ. நட்குணேஸ்வரன் அவர்களால் கல்லூரியில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் ஆளுநருக்கு எடுத்து கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கண்காட்சி கூடங்களையும் ஆளுநர் பார்வையிட்டார். கண்காட்சியை பெருமளவு பாடசாலை மாணவர்களும் பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப கல்லூரி சமூகம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தாய் அவர்களை வரவேற்கும் அதே வகையில் அவர்களது அதில் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு தொழில்நுட்பவியல் கல்லூரி இருக்கின்றது. மிகுதி எல்லாம் தொழில்நுட்ப கல்லூரியாக இருக்கின்றது. அதிலும் அதில் யாழ்ப்பாணத்தில் எமது கல்லூரி தொழில்நுட்பவியல் கல்லூரியாக, அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு தொழில்நுட்ப கல்லூரியில் கல்லூரி, அதில் எமது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியாக டூர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான, அதாவது டூரிசம் கொண்டேன்மெண்ட் அது யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் நாங்கள் லெவல் 4 செய்யறதுக்காக குக்கரி உருவாக்கி இருக்கிறோம். அதோட கொண்டேன்மெண்ட்டோட குக்கரையும் ஈடுபட்டு வந்துடும். அதாவது குக்கரையும் உருவாக்கி இருக்கிறோம். இவர்கள் லெவல் 4 படித்து லெவல் 5 போயிட்டாங்க. அல்லது நாங்கள் நீட லெவல் 5 போகிறேன்னு சொன்னால் அவருக்கு A-level போகணும், அது மேக்ஸில் போகணும், 3 பாடம் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேட்டகரிக்கு இல்லை. நாங்கள் லெவல் 4 முடித்தால் அவர்கள் டூரிசம் கொண்டேன்மெண்ட் போயிடலாம். அவன் தேவைக்கு வெளிப்படங்களை தெரியும். வெளிநாட்டு வாய்ப்பு தான் கூடுதலாக யாழ்ப்பாணத்து மக்கள் மாணவர்கள் எண்ணிக்கை வெளிநாட்டை போகுது.